பேரை மாற்றி அமைக்கிறதுக்கு மனு கொடுத்துருக்கீங்க. இந்த மனு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சமைத்து சாப்பிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசம்பட்டு மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை யார் தலைமையில் நடத்துவது என இரு தரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. குழு அமைத்து திருவிழா நடத்த கோட்டாட்சியர் அனுமதி வழங்கிய நிலையில் குழுவில் ஒரு தரப்பு ஆதரவாளர்கள் அதிகம் இருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டு சரியான நபர்களை தேர்வு செய்து திருவிழா நடத்த கோரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்றது. காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இரவு உணவு சமைத்து சாப்பிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து அதிகாரிகள் அங்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா யாருடைய தலைமையில் நடத்துவது என இருவேறு தரப்பினரிடையே பல ஆண்டுகளாக தகராறு இருந்து வந்த நிலையில் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க இரண்டு தரப்பினரும் திருவிழா நடத்தக்கூடாது என கோட்டாட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். இதனை அடுத்து பொதுமக்கள் திருவிழா நடத்த அனுமதி கேட்ட நிலையில் இரண்டு தரப்பினரும் குழு அமைத்து திருவிழா நடத்த அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. இதில் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கருணாநிதி ஆதரவாளர்கள் குழுவில் அதிகமாக இடம்பெற்றதாலும் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருவாய் வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் ஆகியோரை கண்டித்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இரவு உணவு சமைத்து சாப்பிடும் மற்றும் காத்திருப்பும் போராட்டம் ஈடுபட்டு வந்தனர். போராட்டக்காரர்களுடன் வருவாய் வட்டாட்சியர் வைரக்கண்ணன் மற்றும் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் உடனடியாக குழுவில் இடம்பெற்றுள்ள நபர்களை மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் சரியான நபர்களை தேர்வு செய்து திருவிழா நடத்த வேண்டும் என மற்றொரு தரப்பினர் கோரிக்கை வைத்து தொடர்ந்து நள்ளிரவு 7 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரை இந்த போராட்டமானது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் பரபரப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் இதனை அறிந்த மாவட்ட காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் திருமால் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் எனவும் இந்த போராட்டத்தில் குழுவில் வந்து சரியான நபர்களை நியமித்தால் மட்டுமே இந்த போராட்டம் கைவிடப்படும் எனவும் இதனால் தேர் திருவிழா வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் எனவும் இவரது கோரிக்கை முன்வைத்து இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சொல்லுங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளையராஜா.